ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். எதுமே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நன்மையானதை தருவார். பக்கத்துல சொல்லு, கர்த்தர் நன்மையானதை செய்வார். கர்த்தர் நன்மையானதை செய்வார். நல்ல பக்கத்துல சொல்லு, கர்த்தர் நன்மையானதையே செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை செய்வார். நல்ல விசுவாசமா சொன்னியா? உள்ளவங்க அப்ப சொல்ல சொல்லுவா. கர்த்தர் என்ன செய்வாரு? உள்ள ஒரு வை கொடுப்பாரு. கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? உனக்கு என்ன செய்வாரு? கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். ஆமென். எப்படி அவர் நன்மை செய்வாரு? எப்படி நன்மை செய்வாரு? எப்படி அவர் நன்மை செய்வாரு? அவர் நன்மை செய்கிறவராகவே நம்மத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் அவரு? யார் அவரு? நன்மைக்கு ஆப்போசிட் என்னது? தீமை. அப்ப நல்லா புரிஞ்சுக்க, இவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தால் அவர்கிட்ட என்ன இல்ல? தீமை இல்ல. புரிஞ்சுக்க. முதல்ல பழிக்கு பழி வாங்குகிறவர் இல்ல. நீ ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. செய்தி நீ காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ சுமை சுமக்க வேண்டிய பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வேதனையோடு இருப்பது அவசியம் இல்லை. உன் வேதனை, உன் கண்ணீர், உன் துக்கம், உன் உபத்திரவம், உன் பாடுகள், அவமானம், நெருக்கங்கள், உன் சஞ்சலம், தவிப்பு எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலுவை எதுக்காக சுமந்தா தெரியுமா உனக்கு? எதற்காக உன் தேவன் அவர் அடிபட்டா தெரியுமா உனக்கு? இந்த உலகத்தில் நீ படுகிற அந்த அடியை, அந்த வலியை நீ தாங்க முடியாது. அதனாலதான் அந்த அடியை அவர் ஏற்றார். தெரியுமா உனக்கு? நீ படுகிற வேதனை படுகிறாயே, நெருக்கப்படுகிறாயே, அது உன்மேல் விடுகிற ஒவ்வொரு அடியை, ஆமென், அந்த அடியை நீ தாங்க முடியாதுதான் அவர் தன் உடம்பில், தன் சரீரத்தில் அந்த அடியை அவர் வாங்கினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் கண்ணீர் விட்டார். எதுக்கு கண்ணீர் விட்டாரு? உன் கண்ணீரை துடைக்கத்தான். ஆமென் சொல்லுவோம். ஆமென் ஹல்லேலூயா. எதுக்கு முற்கிரீடம் ஒரு தலைமையில சூட்டப்பட்டது? என்னதுக்கு முற்கிரீடம் சூட்டப்பட்டது? நீ பாரத்தை சுமக்க கூடாது என்பதற்காக, உன் குடும்ப பாரத்தை நீ சுமக்க கூடாது என்பதற்காகத்தான் அவர் தன் தலையில் என்னத்தை சுமந்தாரு? முள் கிரீடம். சாதாரண கிரீடத்தை வைக்கலாம். கம்பியை பின்னி, முள் கம்பியை பின்னி அதை கிரீடமாக செய்து அவர் தலையில வைத்து, சும்மா வில்லை, நீ தொப்பி போடுற பாரு, அதுவே வச்சு விடல. புரிஞ்சு, ஒரு தொப்பியை போட்ட தலையில போட்டு நிக்கிற மாதிரி நிக்கல. முள் கம்பியை அவர் தலைமையில அவர்கள் சூட்டி, அந்த முள் கம்பியை சூட்டிய தலையை என்ன பண்ணாங்க? நசுக்கினார்கள். தலையை நசுக்கினார்கள். அந்த முற்கிரீடத்தை நசுக்கினார்கள். அந்த தலையிலிருந்து வெடிந்த ரத்தம் மகா மேன்மையான ரத்தம். கைத்தறி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த தலையிலிருந்து வடிந்த அந்த ரத்தம், நீ சுமந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை, சுமந்து கொண்டிருக்கிற ஒரு பாரம், சுமந்து கொண்டிருக்கிற வேதனை, நீ சுமக்க முடியாத, தாங்க முடியாத ஒரு பாரத்தை நீக்கத்தான் அவர் தலையிலிருந்து ரத்தம் வடிந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீரே சுமந்திட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுமை தாங்கி ஒருவர் உனக்காக இருக்கிறாரே, உன் சுமைகளை அவர் சுமப்பா. எதுவுமே சொல்ற, எதுவுமே சொல்ற, யாரும் ஏன் பேசுறது இல்லை. என் சுமைகளை அவர் சுமப்பார். எதுவுமே சொல்ற. ஹல்லேலூயா. என் சுமைகளை யார் சுமப்பாரு? என் ஆண்டவர் சுமந்தார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதற்காக இத்தனை பாடுகள்? ஏன் இந்த உபத்திரவம்? எத்தனை உடம்புல காயங்கள்,
சுமக்க முடியாத 15 அடி உயரமுள்ள 150 கிளை கொண்ட 150 கிலோ எடை கொண்ட 15 அடி உயர அந்த பாரமான சிலுவையை ஏன் சுமக்கணும்? வாரத்துல ஒரு நாள் அதுக்கு நன்றி செலுத்துவாவது தேவ ஜனங்கள் சபைக்கு வருகிறேன். அல்லேலூயா. வாரத்துல ஒரு நாள் அவர் உயிரோடு எழுந்த அந்த நாள்ல அந்த மகா மேன்மையான காட்சியை கண்டு அவருக்கு நன்றி செலுத்துவாது ஜனங்கள் எங்க வரணும்? சபைக்கு வரணும். வராமல் நிற்கிறார்களே, தடைப்பட்டு நிற்கிறார்களே, கர்த்தர் என்ன செய்வார்? அல்லேலூயா. ஏன் சிலுவையை சுமந்தார்? ஏன் முற்கிரீடத்தை சுமந்தார்? ஏன் காயங்களை அவர் ஏற்றார்? 3 கிலோமீட்டர் அவரை தரம் இழுத்து சென்றார்களே, எதற்காக? வீதிகளிலே அவர் ரத்தம் சிந்தினார், எதற்காக? அந்த காட்சியை கற்பனை பண்ணிப்பார். எருசலேமின் வீதிகளிலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கை கட்டப்பட்ட நிலைமையிலே அவரை தரம் என்று இழுத்து சென்றார்களே, அப்போது சொல்றார், அவரை பார்த்து அழுகிறார்கள், தேவ பிள்ளைகள் அழுகிறார்கள். அவர் சொன்னார், எருசலேமின் குமாரத்திகளே, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். அல்லேலூயா. யாருக்காக அழாத? எனக்காக அழாத. நான் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியே வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாத்திரம் உனக்காக துன்பப்படவே, உனக்கு பரிகாரியாக நான் வரணும். யாருக்கு பரிகாரி? யாருக்கு பரிகாரி? யாருக்கு பரிகாரி? இந்த ஆண்டவர் உனக்கு பரிகாரி. ஆனா நீ பரிகாரம் தேடி வேற இடத்துக்கு போற. இவங்கிட்ட போய் கை நீட்டா அற்புதம் நடக்குமா? என் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தா நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? அவங்கிட்ட போலாமா? குறி சொல்றவங்கிட்ட போலாமா? பல்லு வளர்க்காத வாய்க்கிட்ட போய் ஊதிக்கலாமா? நாத்த முடிச்ச வாய்க்கிட்ட போய் நிக்கிறியே. காலையில 4 மணிக்கு போய் பீடி பிடிக்கிற வாய்க்கிட்ட போய் நிக்கிறியே. இந்த ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி உன் குழந்தை மேல கை வச்சு ஜெபம் பண்ணு. உடனே கர்த்தர் அற்புதமாக அவர் நாமம் வல்லமை உள்ளது. அவர் நாமத்தை கண்டவுடனே பிசாசுகள் நடுநடுங்கி ஓடும். கைத்தை கட்டமைப்பது. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு தெரியல அவருடைய அருமை என்னன்னு, ஆனா பிசாசுக்கு தெரியுது இவர் யாருக்கு. அவர் கால் வைத்த உடனே அந்த ஊர்ல இருக்கிறவன் வேற மாதிரியா பார்த்தான். அந்த ஊர்ல படைக்க விட்டு இறங்கி அந்த ஊருக்குள்ள போறாரு. அப்ப பிசாசு பிடிச்சு ஓடி வரான். பிசாசு ஓடி வருது. அது வந்து சொல்லுது, கூட பாக்குறான், இவர் தானே வராரு. இப்படித்தான் நிறைய பேர் பாக்குறாங்க. நம்ம வரோம், அப்படி பாக்குறோம், அப்படி வரோம். இவர் தானே போறாரு, அண்ணன் தானே போறாரு, ஆட்டுப்பிடி தானே போறாரு. இப்படித்தான் பாக்குறான். புரிஞ்சுக்கல நீ, என் ஊழியக்காரன் எங்கே போகிறானோ அங்கே அவர் கூடவே. புரிஞ்சுக்கணும். பிசாசு ஓடி வந்து கேக்குது, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எங்களை துக்கப்படுத்த ஏன் இங்க வந்த? எங்களை வேதனைப்படுத்த ஏன் இங்க வந்த? சீக்கிரம் போயிடுங்கிறது. நாங்க இங்க இந்த ஜனங்களை நாங்க என்ன பண்ணிக்கிறோம்? இந்த ஜனங்களை நாங்க என்ன பண்றோம்? நாங்க தான் இந்த ஜனங்களை ஆட்சி செய்யிருக்கிறோம். நீ உங்க அதிகாரத்தை கொண்டு மாட்டீங்கன்னா நாங்களே என்ன பண்ண முடியும்? இப்படி அநேகரை பிசாசை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, ரொம்ப சந்தோஷமா, நீ இங்கே இரு, இந்த ஜனங்களை நீயே பிடிச்சிக்கோ. இந்த ஜனங்க எனக்கு வேணும்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? என் ஜனங்களை விட்டு என்ன பண்ண? என் ஜனங்களை விட்டு என்ன பண்ண? வெளியே போ. அல்லேலூயா. பிசாசு நடுநடுங்கி இந்த வார்த்தையை கீழ்ப்படிச்சு என்ன பண்ணிச்ச? போச்சு.
ஆனா உனக்கு தெரியல இந்த ஆண்டவருடைய வல்லமை என்னன்னு. ஆமென். அல்லேலூயா. அற்புதம் நடக்கணுமா? உன் தலைமணி நீயே கை வச்சு அற்புதங்களை செய்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நீ விசுவாசித்தால் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். கை தட்டி அல்லேலூயா. நீ செஞ்சு பாரு. அவர் நாமம் என்ன நாமம் தெரியுமா? அது வல்லமையுள்ள நாமம். ஆமென். வானவந்தோர் பூலோகத்தார் முழங்கால் முடங்கக்கூடிய ஒரே நாமம். வேற எந்த நாமத்துக்கு முழங்கால் முடங்காது. நீ பாரு, அப்படியே கற்பனை பண்ணி பாரு, கற்பனை பண்ணி பாரு. முழங்கால் முடங்கக்கூடிய ஒரே நாமம் உன் ஆண்டவருடைய நாமம் மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் உனக்கு சொல்றான் தெரியுமா? ஆவியானவர் ஏன் எல்லாம் உனக்கு இதெல்லாம் சொல்றான் தெரியுமா? இந்த உலகத்தில் எதற்காக கர்த்தர் உன்னை அழைத்தாரோ, எதற்காக உன்னை பிள்ளையாக மாற்றினாரோ, அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தரதான். அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதத்தை? உன்னை வாழ்கிற நாள் வரைக்கும் இந்த பூமியிலே கர்த்தர் உன்னை பாக்கியமான வைக்கணும். யார் நீ? யார் நீ? யார் நீ? பக்கத்துல பாஸ் நீ நீ சொல்லு. நீ பாக்கியவான், பாக்கியவதி. அல்லேலூயா. சும்மா சும்மா அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு திரும்ப சொல்றேன், அதிகாரம் யார் கேளுங்க? அதிகாரம் யார் கேட்குது? அதிகாரம் யார் கேட்குது? உன் வாயில கர்த்தருடைய வல்லமை இருக்குது, உன் வார்த்தையில கர்த்தருடைய வல்லமை இருக்குது. அல்லேலூயா. வார்த்தைக்கு தான் வல்லமை. எதுல வல்லமை இருக்குது? வார்த்தையில வல்லமை இருக்குது. நீ சொன்னா அவர்கள் பாக்கியவான்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. விசுவாசமா கையை பிடிச்சி கர்த்தருடைய ஆவியில சொல்லு, நீ நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை தரணும்னா, அதை பெற்றுக்கொள்ளனா, சுதந்திரிக்கனா வழி இருக்குது. சும்மா கொடுக்க மாட்டாரு, சும்மா கொடுக்க மாட்டாரு. உனக்கு சில விஷயங்களை கோடிட்டு காட்டுறதா உனக்கு புரியும். சில விஷயங்களை பார்ப்பது நல்லது, தொலைக்காட்சியை பார்ப்பது, சில விஷயங்களை கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். அது உலகத்தை எதையும் பார்க்கிறாங்கன்னு பார்வையே வேற மாதிரியா இருக்க, வித்தியாசமா இருக்கும். அவன் சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. 16 கட்டங்கள் கட்டி ஒரு ஷோ நடக்குது. நீ பாத்தியல்ல எனக்கு தெரியாது. என்ன ஷோ நடக்குது? ஷோக்கு பேர் எனக்கு தெரியல. 16 கம்பெனி ஒரு பேரு, ஒரு நிகழ்ச்சி நடக்குது. 16 கட்டங்கள் கட்டி ஒரு கட்டத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் 16 கட்டத்துல 16 நம்பர். எந்த நம்பரை நீ செலக்ட் பண்றியோ அந்த நம்பர்ல பணம் இருக்குது, பாம்பு இருக்குது, சில விஷயம் இருக்குது. இது எடுக்கிற கட்டத்துல இருந்து பணம் வந்துட்டா அந்த பணம் ஒளியும் கைக்கு வந்துடாது. சில நிபந்தனைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் 5 கேள்விக்கு 3 கேள்விக்கு அது என்ன பண்ண பதில் சொல்லணும். சொன்னாதான் அந்த பெட்டியில என்ன பணம் வந்ததோ அந்த பணம் உனக்கு சொந்தமாயிடும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நிபந்தனைகள் உண்டு, சட்டங்கள் உண்டு, வழிமுறைகள் உண்டு. நீ பாக்கியவானை மாறுவதற்கு. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு நீ போவதற்கும் நித்திய ஜீவனை நீ சுதந்திரிப்பதற்கும் வழிமுறைகள் உண்டு. அதை கடந்துதான் வரணும். அல்லேலூயா. முடியாது முடியாதுன்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதான் சொல்லுவோம். அல்லேலூயா. பாக்கியவதியா பாக்கியவனா நீங்க நானும் மாறணும்னா சில வழிகள் இருக்குது. 128ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை திரும்ப நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வருவோம். எடுத்து வாசி. கர்த்தருக்கு பயந்து, எதுக்கு? திரும்ப உனக்கு ஞாபகப்படுத்துவது அவசியமா இருக்கிறது. யாருக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? நீ கர்த்தருக்கு பயந்த ஆளா இருந்தா வீட்டுக்கு பயப்படுவேன். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நீ யாருக்கு பயப்படுறதில்ல, பயப்படுகிற மாதிரி வேஷம். எப்படி? கர்த்தருக்கு பயப்படுகிற மாதிரி வேஷம். வேஷமாகவே மனுஷன் என்ன பண்றான்? திரியிறான். எந்த வேஷத்தை போட்டாம? பக்தி வேஷத்தை தரித்தவர்கள் என்ன வேஷம் தரிச்சாங்க? பக்தி கிறிஸ்தவன் என்ற வேஷத்தை தரித்துக் கொண்டார்கள். சில பேர்
சில பேர் இப்ப போய் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் பேரு, ரட்சிக்கப்பட்டவர்கள் பேரு ஞானஸ்நானம் இருப்பாங்க. ஆனா எங்க இருப்பாங்க? நிறையவங்க எங்க இருப்பாங்க? வீட்டுல. எங்க இருப்பாங்க? வீட்டுல. வீட்டுல உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க, வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, கிச்சனுக்குள்ள போய் வேலை செஞ்சு இருப்பாங்க, இல்லை கேள்வி பேச்சு இருப்பாங்க. ஆனா பேர் என்ன உங்களுக்கு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவன் வாரத்துக்கு முதல் நாளிலே எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? அந்த வீட்டுக்கு நான் போக முடியாது. உலக சூழல் அந்த வீட்டுக்கு போக முடியாது. அவனுக்கு போன் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில அவன் வீடு கூட்டி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன். ஏன்னா அவன் தேவனை ஆராதிக்க கர்த்தருக்கு சபைக்கு அவன் போயிடுவான். உன்னை குறித்து வேற பேச யாருக்கு உலகம் பேசணும்? உன்னை பேசினா யாரு பேசுறா? புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ற வார்த்தை புரியுதா? உன்னை குற்றப்படுத்தினால் யாரை குற்றப்படுத்துவாங்க? நல்ல தெளிவா கேக்குதா காதல? உன்னை குற்றப்படுத்தினா, என்னை குற்றப்படுத்தினால் யாரை குற்றப்படுத்துற? யாரை குற்றப்படுத்துற? அப்ப உன்னை குற்றப்படுத்தினா யாரை குற்றப்படுத்துறாங்க? கர்த்தர் சொல்றார், இந்த கல்லின் மேல் மோதுகிற எவனும் நொறுங்கி போவான். இந்த கல் யார் மீது மோதுகிறதோ அது அவர்களை நொறுக்கி போடும். கைத்தறிக்காத பயன்படுத்த யார் தெரியுமா? கர்த்தருடைய கல். நகல் நீ ஜீவன் உள்ள தேவனுடைய கல். நீ இந்த கல் மேல் யார் மோதுகிறார்களோ மோதினவர்கள் நொறுங்கிடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. நீ பயப்படாத, நீ தைரியமா இரு. உன்னை குற்றப்படுத்துகிறவர்கள் குற்றவாளியாவார்கள். ஆமென் சொல்லு பாப்போம். என்ன சொல்லிட்டாங்களே, என்ன பேசிட்டாங்களே, நீ பயப்படாத. உன்னை பேசிட்டாங்களே, குற்றப்படுத்திட்டாங்களே, அசிங்கப்படுத்திட்டாங்களே, நீ பயப்படாத. உன்னை யார் அசிங்கப்படுத்தினாலோ அவர்கள் இச்சையை அடைவார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படு. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படி. அவரே தன்னை இரண்டாவதாக கொண்டு வர்றார். இந்த தேவனே தன்னை எங்க கொண்டு வர்றாரு? பெற்றெடுத்தவர்களுக்கு பிறகுதான் வர்றாரு. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு. எங்க? யாருக்கு? பெற்றோருக்கு. பெற்றோருக்கு கீழ்ப்படி, அப்புறமா எனக்கு கீழ்ப்படி. எப்படி சொல்றாரு? ஞானத்தின் தேவன். தகப்பனையும் தாயும் கனமணிகிறவன். அல்லேலூயா. நீடிய வாழ்வை பெறுவான். பூமியிலே அவன் பாக்கியவனாய் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. எல்லாரும் சொல்ல, எல்லாரும் கிடையாது. யாரு? எவனோ கர்த்தர் தேடுறாரு, எவனோ கர்த்தர் தேடுறாரு. அவர் பார்வையில் நீ மாட்டிக்கோ. அவர் பார்வையில் யார் மாட்டிக்கிறார்? நீ மாட்டிக்கோ. அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எவனோ எனக்கு பயப்படுற எவனோ தேவனை தேடக்கூடிய உணர்வுள்ள இறுதியும் உண்டோ என்று கர்த்தர் மறுபுத்தின் மேல் நோக்கமாக இருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வு ஒன்று இருக்குதா? தேடக்கூடிய உணர்வுள்ளவன் இருக்கிறானா என்று கர்த்தர் எங்கிருந்து பார்க்கிறாரு? பரலோகத்திலிருந்து கண் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. யார் பார்க்கிறாரு? யார் பார்க்கிறாரு? உன்னதான் நீ கர்த்தரை தேடுகிற உணர்வு இருக்குதா? கர்த்தருக்கு பயப்படுகிற உணர்வு இருக்குதா என்று கர்த்தர் உன்னதான் பார்க்கிறார். நீ பயந்தா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்தா நீ யார மாறிடுவ? நீ யார மாறுவ? பாக்கியவானாய் மாறத்துக்கு, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதல் வழி எது தெரியுமா? என்ன பண்ண கத்திருக்க? நீ பயந்து வாழணும். அதான் சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. என்ன செய்யணும்? கத்திருக்க என்ன செய்யணும்? பயந்து வாழணும். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கவனமா கேளு. நீ பாக்கியவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இந்த பூமியில வாழனா முதல் வேலை என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து வாழணும். இரண்டாவது சங்கீதம் 8 வாசி. நான் உங்களுக்கு இதை அழகாக கூட்டிட்டு வரேன். சங்கீதம் முதல் சங்கீதம் 2ஆம் வசனம் 8 வாசி.
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கணும். எதுல எதுல பிரியமா இருக்கணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். உன் விருப்பம், உன் பிரியம் வேற எங்கேயே இருக்குது. ஆவியானவர் பேசுகிறதை நீ காதிருந்தா என்ன பண்ணா கேட்கணும். எனக்கு தான் பேசுறாரு, என்னதான் திட்டுறாரு அப்படி நீ மாமிசத்துல இருந்தா கர்த்தர் யாருக்கு தான் பேசுவாரு? நீ மாமிசத்துல இருந்தா கர்த்தர் யாருக்கு தான் பேசுவாரு? உங்களோட தான் பேசுவாரு. ஆவியானவர் பேசுகிறதை காதிருந்தா கேட்டு அதன்படி நட. இரவும் பகலும் வேதத்தின் மேல் படிக்க வசந்த படிக்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். எதுல பிரியமா இருக்கணும்? உன் பிரியமே வேற மாதிரி இருக்குது, உன் விருப்பம் வேற மாதிரி இருக்குது, உன் சிந்தனை வேற மாதிரி இருக்குது, உன் செயல் வேற மாதிரி இருக்குது, உன் பேச்சு வேற மாதிரி இருக்குது, உன் நடக்கல் வேற மாதிரி இருக்குது, உன் கிரியைகள் வேற மாதிரி இருக்குது. உன் தேவன் இதிலே பிரியப்படுகிறவர் அல்ல. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் கிரியைகளை கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தியேட்டர்ல சமத்தியமம் தியேட்டர்ல போட்டு அழகா 100 சென்டிமீட்டர் டிவி வச்சு உனக்கு காட்டுவாரு, காட்டுவாரு, உனக்கு படம் காட்டுவாரு. பாரு பாரு, பயோஸ்கோப்ப பாரு, நீ பண்ண கூத்த பாரு, நீ நடிச்ச நடிப்பை பாரு, நீ போட்ட வேஷத்தை பாரு, நீ ஆன ஆட்டத்தை பாரு, நீ பேசுற பேச்சு பாரு. உனக்கு சிரிப்பு காட்டுவாரு, பயோஸ்கோப்ல காட்டுவாரு, சமத்தியமம்ல காட்டுவாரு, திருடியில காட்டுவாரு, காட்டுவாரு. உன் படத்தை பிடிக்கிறாங்க. கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கு? கண்ணுன்னா என்னது? கேமரா. புரிஞ்சுக்க முதல்ல, கண்ணு என்னது? கேமரா. அந்த கேமரா உன்னதான் போக்கஸ் பண்ணினே இது. ஜூம் பண்ணி என்ன பண்ணி எடுப்பாருன்னா, ஜூம் பண்ணி எடுப்பாரு. எடிட்டிங் கூட நடந்துச்சியா எனக்கு கேட்பேன். கப்பல்ல போற மாதிரியே இருக்குது, தண்ணியில போற மாதிரியே இருக்குது. அதுக்குள்ளவா எடிட்டிங் வந்து கேட்கிற மாதிரி போறது. இப்படியா? அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுக்க முதல்ல, புரிஞ்சுக்க முதல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் அல்லது நாம் என்ன ஆட்டம் ஆடுகிறோமோ, எந்த வேஷத்தை போட்டுக் கொண்டோமோ, எந்த ஆட்டத்தை ஆடுகிறோமோ, அந்த ஆட்டத்துக்கு உண்டான பலனா பரலவராஜ்யத்தில் நடக்கிறது. அல்லேலூயா. திரும்ப திரும்ப வசனத்தை ஞாபகப்படுத்துறது நல்லது நினைக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அப்ப என்ன செய்யறியோ அதை யார் பார்க்கிறாரு? பார்க்கிறாரு இல்லையா? நீ உங்களுக்கு ஒரு எண்ணம் தெரியுமா? இவர் இதெல்லாம் பார்ப்பாரா? இதெல்லாம் பார்ப்பாரா? இதெல்லாம் உண்மையா? இது பேசுறதுல சரியா நீ நினைக்கிற, ஆனா அதுதான் உண்மை. அல்லேலூயா, அதான் உண்மை. அவர் சும்மாவே விட மாட்டார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். முதல்ல புரிஞ்சுக்கோ. கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இரு? பிரியமா இருந்து இரவும் பகலும். எப்ப எப்ப? ராத்திரில என்ன பேசலாம், பகல் நேரத்தில் என்ன செய்யலாம் என்று நீ யோசிக்கிறாயே. உன் நினைவை, உன் சிந்தனைகளை, உன் எண்ணங்களை, உன் வார்த்தைகளை பிசாசு கொள்கிறானே. இரவு பகல் எதில் இருக்கணும்? இரவு பகல் எதில் இருக்கணும்? இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாறு. அப்படி இருந்தாதான் நீ யாரு? அப்படி என்ன அர்த்தம்? சத்தத்தை கேட்டு சத்தியத்தின்படி நடந்துட்டு போயிடு. இரவு பகல் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ கீழ்ப்படிய சொல்றதா கீழ்ப்படி, சமாதானம் இருக்க சொல்றதா சமாதானம் ஆயிரு,
அன்பா இருக்க சொல்றது அன்பா இரு. இதை விட வேற என்ன வேணும் உலகத்துல? இதை விட வேற என்ன வேணும் உலகத்துல? இயேசு எதை தேடி வந்தார் உலகத்துல? அன்பை தேடி. எதை தேடி வந்தாரு? எதை தேடி வந்தாரு? அன்பை தேடி வந்தார். அன்பை தேடி வந்தா அன்பை தராமல் அவர் என்ன பண்ணாங்க? வம்புக்குள்ளாக நடத்தினார்கள். எதை நடத்துறாங்க? வர அவருக்கு பயந்து வாழ்ந்தான் யாரு? பாக்கியவான். அவர் வேதத்தின்படி நடந்தால் நீ யாரு? பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. அடுத்து சங்கீதம் 41, சங்கீதம் 41 1 2 எடுத்து வாசி. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். கைத்திருக்கிறத பயன்படுத்தி அல்லேலூயா, அல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் யாரு நீ உலகத்துல? சிறுமைப்பட்டவன் யாரு நீ உலகத்துல? நான் சொல்லுவேன் ஊழியர்களை நான் சொல்றேன். யார் தான் சிறுமைப்பட்டவன்? ஊழியர்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னா இஷ்டத்துக்கு பேசலாம் பேர் ஊழியர்கள் தான். இஷ்டத்துக்கு பேசலாமா பேசக்கூடாதா? பேசலாம். அவர் கிடக்கிறாரு. அவருக்கு ஏன் நான் மரியாதை கொடுக்கணும்? அவர் சொல்றத நான் ஏன் கேட்கணும்? அல்லேலூயா. அவர் நான் நல்லா பேசுறேன். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் யார் அவன்? யார் அவன்? அல்லேலூயா. உன்னிலும் சிறியவன் எவனோ, உன்னிலும் எளியவன் எவனோ, உனக்கு முன்பாக தன்னை உயர்த்தாதவன் எவனோ, அவன் மேல் நீ சிந்தையா இருந்தால், அவன் வாழ்க்கைக்காக நீ போராடினான், அவன் முன்னேற்றத்திற்காக நீ முறையிடுகிற ஆளா இருந்தால், அவன் ஆசீர்வாதத்துக்காக நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தால், அந்த சிந்தை உனக்கு இருந்தால், அந்த ஜெப ஆவி உனக்கு இருந்தால், சிறுமைப்பட்டவனுடைய விடுதலைக்கு, சிறுமைப்பட்டவனுடைய ரட்சிப்புக்கு, சிறுமைப்பட்டவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நீ பங்குள்ள பாத்திரமா இருந்தா நீ யாரா இருப்ப? அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சுக்கினியா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவன். அப்படிப்பட்ட சிந்தை உனக்கு வந்துடணும். கட்டப்பட்ட நிலைமையிலே, பிசாசு பிடியிலே, தரித்திர வாழ்க்கையிலே, குறைவோடு, பலவீனத்தோடு, பலவிதமான சோதனையோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்கள் யாரு? யார்? சிறுமைப்பட்டவர்கள், ரட்சிப்பை தெரியாதவர்கள், தேவ மகிமையை அறியாதவர்கள், வேதத்தின் வெளிச்சத்தை பார்க்காதவர்கள். இவர்களுக்காக நீ மன்றாடுகிற ஆளா இருந்தா, இவர்களுக்காக நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். செவ்வாய்க்கிழமை ஜெபத்துக்கு நீங்க எல்லாம் வந்து சரியான நேரத்துக்கு வந்து சரியா நீங்க ஜெபம் பண்ணி ஊழியத்துக்காக ஜெபித்தீர்கள், ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்தீர்கள், அவன் குடும்பத்துக்காக ஜெபித்தீர்கள், சபைக்காக ஜெபித்தீர்கள், சபை ஊழியர்களுக்காக ஜெபித்தீர்கள், விசுவாசிகளை ஜெபித்தீர்கள், விசுவாசிகளின் நன்மைகளுக்காக ஜெபித்தீர்கள். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஒருத்தன் இல்லைன்னா நான் சொல்றேன், செவ்வாய்க்கிழமை சபை திறந்திருக்கும். நீ வந்து என்ன பண்ண? ஜெபம் செய்யுங்க. அதை நடத்துறதுக்கு ஒருத்தர் வச்சு ஜெபம் பண்ண சொல்றோம். என்ன செய்யணும்? வரணும். ஊழியக்காரர் இல்லாத நேரத்தில் அவர் ஊழியக்காரர் இல்லையா? யார கூட இருக்கட்டும், அவர் கூட இல்லாம போட்டோம், யாரா ஒருத்தர் வரட்டும், கூட சேர்ந்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். யாருடைய கடமை அது? அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்னாடி எப்படி இது பாக்குறியா? யார் இருக்கிறாங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீயே சொல்லு. என்ன அர்த்தம் அது? அப்ப யார பார்த்து நீ வர்றீங்க? ஆண்டவர் சொன்னாரு, யார பார்க்க வந்துக்கிறீங்க? யார பார்க்க வந்திருக்கிறீங்க? மினிக்கு வசம் தெரிந்தவர்களையா, மினி பிடிப்பு கொண்டவர்களையா, நீங்க
இந்த ஆசனத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கிற பார்க்க மாட்டியா? நெறிந்த நாளில் பார்க்க வந்துட்டியா? அசைத்து ஆடக்கூடிய நாளில் பார்க்க வந்துட்டியா? யாரை பார்க்க வந்துட்டியா? கர்த்தர் கேட்கிறாரு, யாரை பார்க்க வந்தீங்க? வெள்ளையை தெரித்த கல்லறைகளில் யாரெல்லாம் நீங்க? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. கடினமா கர்த்தர் பேசுறாரு. பைபிள் சொல்றதை நான் சொல்றேன், நான் சொல்றேன். யாரை பார்க்க வர்றீங்க? யாரை பார்க்க வர? யாருடைய சமூகத்துக்கு வர? யார் நீங்க பார்க்க வர? அப்ப வந்தா ஒருத்தன் இல்லைனாலும் என்ன பண்ண உட்காந்துனாங்க. நான் பேருக்குலாம் சொல்லல, பேருக்கு சொன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். ஊழியக்காரன் இல்லைன்னா அந்த பொறுப்பை யார் எடுக்கணும்? ஊழியக்காரன் அந்த பொறுப்பை யார் எடுக்கணும்? எனக்கு சத்தமா சொல்லி யார் காது கேட்கல. ஊழியக்காரன் இல்லைன்னா அந்த பொறுப்பை யார் எடுக்கணும்? நீ எடுக்கணும். யார் ஜபத்தை நடத்தணும்? நீதான் நடத்தணும். கர்த்தர் அவிதாரம் வச்சிருக்கிறாரு. நீ காலில் வந்து சுத்தனி ஊதி ஓடிட்டேன்னா அப்ப உனக்குள்ள என்ன அசட்டைத்தனம்? என்ன தனங்குது? என்ன தனங்குது உனக்குள்ள? அசட்டைத்தனம். கர்த்தர் மேல பயம் இல்லை. யார் மேல பயம் இல்லை? நான் இந்த தெளிவா சொல்றேன். நீ என்னதான் பேசுறேன்னு நினைச்சீங்கன்னா நினைச்சுக்க, தப்பே கிடையாது. ஆவியான பேசுறது திடீர்னு அதை ஏன் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் தான் கொண்டு வர்றாரு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். தேவ சமூகத்துல ஜெப நேரம்னு ஒன்று வச்சிருக்கிறோம். அந்த நேரத்துல வந்து நீ ஜெபிக்க வரனா, நான் வீட்டுல இருந்தாலும் வீட்டு வேலையில் இருந்தாலும் என் சிந்தனையும் என் எண்ணமும் என் யோசனையும் என் ஆவி எங்க இருந்தது? இங்கதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் நான் என் உள்ளத்தில் ஆழ்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல், எனக்கு இருக்கிற வேலை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல், எனக்கு இருக்கிற வசதியை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல், என் சபை ஜனங்கள் வந்திருப்பார்கள், அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று உன்னோடு கூட சேர்ந்து நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன். தெரியுமா உனக்கு? ஆனா நீ அசத்தை பண்றாத. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. வேதத்தின் உனக்கு தியானம் கிடையாது. தேவ ஜனங்கள் கூடி இருக்கிற இடத்துல நீயும் கூட்டம் சேர்த்து அந்த கூட்டத்தோட ஒரே ஆவியில் இணைஞ்சு ஜெபிக்கக்கூடிய கிருபை உனக்கு இல்லை. அது பேர் தான் வைக்கிறாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. வேஷம் தரிச்சுட்டு பொய் வேஷம் தரித்து கொண்டார். அண்ணன் சொல்லுவாங்க. 3 விஷயம். எனக்கு முதல்ல கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்த நீ யாரு? மாத்திக்க, வழியை மாத்திக்க. அடுத்து கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்தால் நீ யாரு? பாக்கியவான். அடுத்து சிறுமைப்பட்ட உன்னிலும் சிறுமைப்பட்டு இருக்கிறான், வியாதியில் இருக்கிறான், பிரச்சனையில் இருக்கிறான், கஷ்டத்துல இருக்கிறான், கண்ணில இருக்கிறான், வியாதியில் இருக்கிறான், பலவிதமான நெருக்கத்தில் இருக்கிறான். உன் சகோதரி உன் சகோதரன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான்? கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற உன்னிலும் சிறியவன், உன்னிலும் எளியவன். கர்த்தர் உனக்கு கிருபையாய் உன்னை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. அநேகளுக்கு திறந்த வசனம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ அந்த மகிமை இழந்துட்டீங்க. ஜெபிக்கக்கூடிய பொறுப்பு யார் கிட்ட இருக்குது? அந்த சிந்தை இருக்கிறவனா யாரு? பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் 12ஆம் முதல் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசி. இதெல்லாம் கேட்கறதுனால உன் இருதயம் வேணா மாறுபடுமே தவிர, உன் சிந்தனை மாறுபடுமே தவிர, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுவார். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படி. சீக்கிரம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேடாத, தேடாத. சொல்லிச்சு வசனத்தை சொல்லிச்சு. நீ தேடாத. எங்க பாரு, தேடாத, தேடாத. யாக்கோபு அங்கதாங்கிறாரு. தேடி கண்டுபிடிப்பாரு. உனக்கு அளவடா போட்டு பாரு, மாற்றாத பாரு. யாக்கோபு யாக்கோபு என்கிறாரு. அல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை பயப்படாதே, நீ பயப்படாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை பயப்படாதே, யாக்கோபு சிறு பூச்சியை பயப்படாதே.
சகோதரர் யாக்கோபு எழுதுறாரு, பலவிதமான போராட்டங்களை, பலவிதமான உபத்திரங்களை, பலவிதமான நிந்தைகளை, பலவிதமான சோதனைகளை யாக்கோபை சகித்ததுனால யாக்கோபை கொண்டு ஆவியானவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு பாரு, என்ன எழுதுறாரு பாரு. நீதானே வர அந்த நிலைமையில யார் வர்றது? பிரச்சனை வர்றது யாரு? பிரச்சனை வர்றது யாரு? உபத்திரத்துல வர்றது யாரு? சோதனை வர்றது யாரு? கஷ்டத்துல வர்றது யாரு? கண்ணீர்ல வர்றது யாரு? எத்தனை சொல்றேன், நான் தான். நான் அப்படிதான் வந்திருக்கேன். நான் எப்படி வந்திருக்கிறேன்? நான் எப்படி வந்திருக்கிறேன்? கண்ணீரோடு வந்திருக்கிறேன். இதுல வந்திருக்கிறேன், எதுல வந்திருக்கிறேன்? மிகுந்த வேதனையோடு வந்திருக்கிறேன். உனக்கு புரியாது. நான் எப்படி வந்திருக்கிறேன்? மிகுந்த வேதனையோடு, மிகுந்த துக்கத்தோடு, மிகுந்த கண்ணீரோடு தேவ சமூகத்துல மனபாரத்தோடு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என்னோடு கூட என் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நீ பயப்படாத யாக்கோபு, நீ பயப்படாத இஸ்ரவேலே, நீ பயப்படாத சிறுவனே, நான் உனக்கு இருக்கிறேன். என்னதான் கதை பேசுறேன், என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் என்னிலும் வல்லவர், என்னிலும் மேன்மை உள்ளவர். அவர் சொன்ன எவ்வளவு சொன்னார், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். அவர் பாதரட்சை வாரை அழிப்பதற்கு நான் பாத்திரவான் கிடையாது. அவர் செருப்பின் அந்த பாறை அவிப்பதற்கு எனக்கு தகுதி கிடையாது. அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அவர் என்னோடு கூட பேசுகிறார். என் நிலைமை அவருக்கு தெரியும், என் சூழ்நிலை புரியும், என் உள்ளத்தின் விசாரங்கள் அவருக்கு தெரியும், என் மனக்கவலை அவருக்கு தெரியும். இந்த தேவன் என்னோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிகள்? யார்கிட்ட பேசுறாரு? என்கிட்ட பேசுற. இப்ப எனக்கு சொல்றாரு, யாக்கோபை கொண்டு இஸ்ரவேலை கொண்டு அவர் சொன்ன வார்த்தை என்கிட்ட கத்த பேசுற. இப்ப என்ன பேசுறதுமா? சோதனையை சகிக்கிற மனுஷன் கையத்தறி கட்டுமை. அல்லேலூயா. வாழ்க்கையில பிரச்சனையா, வாழ்க்கையில போராட்டமா, வாழ்க்கையில சோதனையா, வாழ்க்கையில கண்ணீரா, வாழ்க்கையில அவமானமா, கவலைப்படாது, நீதான் பாக்கியவான். சோதனையை சகித்துக்கொள், பிரச்சனையை சகித்துக்கொள், அவமானங்களை சகித்துக்கொள், நிந்தனையை சகித்துக்கொள். உன்னை குற்றப்படுத்துகிறார்கள், சகித்துக்கொள். உன்னை தூசிக்கிறார்கள், சகித்துக்கொள். உன்னை கொண்டு உன் தேவனை தூசிக்கிறார்கள், சகித்துக்கொள். பொறுமையாரு. கர்த்தர் சொல்ற, இந்த சோதனையை சகிக்கிற நீ, இந்த சோதனையை பொறுக்கிற நீ, இந்த சோதனையை தாங்குகிற நீ, இந்த சோதனையை எதிர்கொள்கிற நீ, நீதான் பாக்கியவான். கைத்தறி கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். உன் வார்த்தையில் மார்த்தரம் இல்லை என்று, உன் வார்த்தையில் வஞ்சனை இல்லை என்று, உன் வாயின் வார்த்தையில் வேற்றுமை இல்லை என்று, உன் வாயின் வார்த்தையில் தவறு இல்லை என்று கர்த்தர் உத்தமன் என்று விலக செய்வார். உத்தமன் என்று விலக செய்வார். இது என் தேவன் எனக்கு கொடுக்கிற சத்தியம். வார்த்தையில வஞ்சனை கிடையாது, வார்த்தையில பிரிவினை கிடையாது, வார்த்தையில வேற்றுமை கிடையாது. உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேச. ஆண்டவர் ஆவியானவர் வாயில என்ன வார்த்தை போடுகிறார், அதே உங்களுக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வேணாலும், எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, எப்படி வேணாலும் சிந்தித்துக்கோ, எப்படி வேணாலும் யோசித்துக்கோ. ஆனால் உன்னோடு கூட பேசுகிறவன், உன்னோடு பேசுகிறவன் யார் பேசுறாரு? ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் எந்த வழியில வந்திருக்கிற பணி, எந்த வழியில வந்திருக்கிற, எந்த வழியில வந்திருக்கிற? நீதான் யாரு? நீதான் யாரு? நீதான் யாரு? பக்கத்துல சொல்லி நீதான் பாக்கியவான். சோதனையை சகிக்கிறல, சோதனையை தாக்குறல, சோதனையை வெற்றி விடல, நீதான் பாக்கியவான். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் எப்படி எப்படி உன்னை பண்றாரு, எப்படி கர்த்தர் இந்த உலகம் உன்னை எப்படி பார்த்தாலும் சரி, இந்த உலக ஜனம் உன்னை எப்படி பார்த்தாலும் சரி, உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள், உன்னை நம்புகிறவர்கள், உன்னை பின்தொடர்கள் உன்னை எப்படி பார்த்தாலும் சரி, ஆனா இந்த கர்த்தர் உன்னை எப்படி மாத்த போறாரு? உன்னை அவர்கள் தூசித்தார்கள், உன்னை குற்றப்படுத்தினார்கள், உன்னை அவமானப்படுத்தினார்கள், உன்னை அசிங்கப்படுத்தினார்கள், உன் வார்த்தை கேட்காமல், உன் சத்தத்தை கேட்காமல், அதுக்கு கீழ்ப்படியாமல் உன்னை மறுதலிக்கிறார்கள். உன்னை மதிக்கிறதே கிடையாது, உன்னை மதிக்கிறது கிடையாது. அதை பார்த்துதான் கர்த்தர் செய்கிறாரு. என்ன செய்யறாரு? அவனை உத்தமன் என்று எப்படி செய்வாரு? எப்படி செய்வாரு? எப்படி மாத்துவாரு? உத்தமன், உத்தமமா பேசுகிறார்.
உத்தமமா நடந்துட்டா யார் சொல்லுவாரு? உன்னை பார்த்து சொல்லுவாரு. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தன்னிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நல்லா கேட்கிறீங்க. என்னது வாக்குத்தத்தம் பண்ண ஜீவகிரீடம் கற்றுக் சோதனையை தாங்கி சோதனையை சகிச்சு அவமானப்பட்டு நிந்தைப்பட்டு நெருக்கத்தில் கண்ணீரில் வியாபத்தில் வருத்தத்தில் வந்திருக்கிறாயே உனக்கு கத்த சொல்ற நீ தான் சோதனை சகிச்சிருக்கிற. பல விதமான சோதனைகள் வர உன்னை சும்மா விட மாட்டார் கத்தரு. இந்த தேவன் உன்னை சும்மா விட மாட்டாரு. ஆமென் சொல்லு பாப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதனையை சகித்து வருகிற உன்னை கர்த்தர் என்ன செய்றார்? உன்னை உத்தமன் என்று விளங்க செய்து வாக்குத்தத்தம் உனக்கு செய்து அந்த ஜீவ எழுதி உன் தலைமையில வைக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை சும்மா விட மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையான பரலோகம் இருக்கையிலே மனமுடைந்து போவது ஏனோ? வாக்குத்தத்தம் செய்தவர் என்னோடு இருக்க மைமாறி போவது ஏனோ? மகிமையான பரலோகம் இருக்கையிலே மனமுடைந்து போவது ஏனோ? அந்த பேசி அன்பர் இயேசு இருக்கையிலே நீ மனமுடைந்து போவது ஏனோ? சோதனையை சகிச்சு வரல, உபத்திரத்தை பொறுத்துக்கு வரல, கண்ணீரோடு வரல. நீ நேரம் எங்க போக போற? நேரம் எங்க போவ? ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10லிருந்து 13 வரைக்கும் வாசி. டைம் ஆயிடுச்சு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10லிருந்து 13 வரைக்கும் வாசி. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே என்ன பண்ணாங்க? அழிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்களில் சிலர் யாரு? தேவஜனம், கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், விசுவாசி தேவஜனம், கர்த்தருடைய பிள்ளை. அவர்கள் சில முறுமுறுத்தார்கள். யார யார் முறுமுறுத்தாங்க? நல்லா புரிஞ்சு. ஊழிய நான் திரும்ப சொல்றேன், ஊழியக்காரனை நீ குற்றப்படுத்தினா யாரை குற்றப்படுத்துற? விசுவாசியாக உன்னை ஜனங்கள் குற்றப்படுத்தினா யாரை குற்றப்படுத்துறாங்க? புரிஞ்சுக்கோ. நீ யாரு? கேள்விக்கு பதில் வர. நீ யாரு? நீ கிறிஸ்தவன். யார் நீ? பேர் யாரு? நீ கிறிஸ்துவை உடையவன். உன்னை ஒருவர் குற்றப்படுத்தினால் யாரை குற்றப்படுத்துறாங்க? கிறிஸ்துவையே குற்றப்படுத்துகிறார். அவர்கள் முறுமுறுத்தார்கள். அவர்கள் சிலர் என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தார்கள். சங்காரக்காரன் வந்து முறுமுறுத்தவர்களை, புறம்பேசினவர்களை, குற்றப்படுத்தினவர்களை, நிந்தித்தவர்களை, எதிர்த்து பேசினவர்களை, பின்வாங்கி போனவர்களை, அசத்து பண்ணிகளை, அஜாக்கிரதையா இருந்தவர்களை சங்காரத்தோட வந்து என்ன பண்ணா? நீ தான் மாட்டிக்கிட்டீங்க. சங்காரத்தோதனாலே அழிக்கப்பட்டார்கள். அது போல நீங்களும். இந்த சம்பவம் எங்க தெரியுமா?
வனாந்திரத்திலே அடிமைத்தனை வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தாரே மோசையை கொண்டு. கர்த்தர் யாருக்கு ஜனங்கள் யாருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க? மோசைக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அவர்கள் முறுமுறுத்தார்கள். எத்தனை பேர்களோ அத்தனை பேரை வனாந்திரத்தில் அழைத்தார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. வனாந்திரத்தில் படித்தார்கள். பூமி இரண்டாக பிளந்தது. ஆபாவும் நபிதாவும் விழுந்தார்கள். அவர்களோடு கூட சேர்ந்த கூட்டமும் வீழ்ந்தது. பாதாள பூமி பிளந்தது. அதில் வீழ்ந்தார்கள். அவர்கள் வலுசர்ப்பத்தை கர்த்தர் அனுப்பி சாகடித்தார்கள். தேவ ஜனத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக யார் பேசினாலும் கர்த்தர் வந்து நிற்பார். கர்த்தர் வந்து நிற்பார். கர்த்தர் வந்து நிற்பார். ஆமென். பூமி வாயை பழக்கம், அது ஒன்றுவார். ஆமென் சொல்லுங்க. தைரியமா இரு. பக்கத்துல பேசுங்க. தைரியமா இரு. யார் என்ன பேசினாலும் பயப்படாத. தைரியமா இரு. சொல்லு. யார் என்ன பேசினாலும் தைரியமா இரு. கர்த்தர் உனக்காக வந்து நிற்பார். சொல்லு. கர்த்தர் உனக்காக வந்து நிற்பார். சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக வந்து நிற்பாரு. உனக்காக வந்து நிற்பாரு. மோசேக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக வனாந்திரத்து ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்த அத்தனை பேரையும் சங்கார தூதனை கர்த்தர் அனுப்பி அவளை சாகடித்தார். அல்லேலூயா. தப்பித்துக்கொள், தப்பித்துக்கொள். மனம் திரும்பு. ஆமென். விசுவாச பாதையில் வா. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு. மாமிச கிரியைகளுக்கு இடம் கொடுக்காதே. 10:13 இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தரமாக, அடையாளமாக நம்முடைய பார்வைக்கு புரியும்படி, நம்முடைய புத்திக்கு தெளிவாகும்படி இந்த சம்பவங்களை கர்த்தர் முன்னமே செஞ்சு இப்ப நமக்காக வச்சிருக்காங்க. புரியுது சொல்லுது? அன்றைக்கு முறுமுறுத்தார்கள். கர்த்தரை அழைத்தார். இது திருஷ்டாந்தரமாக, அடையாளமாக அப்படியே காப்பி பண்ணி கர்த்தர் வச்சிருக்காங்க. ஏன்? இந்த காலத்திலே உன்னை முறுமுறுத்தால், இந்த காலத்திலே உன்னை எதிர்த்தால், இந்த காலத்தில் உன்னை குற்றப்படுத்தினால் இவர்களும் என்ன பண்ணுவாங்க? சங்காரத்துவதனால் அழிக்கப்படுவார்கள். திருஷ்டாந்தரமாக அவர்களுக்கு சம்பவித்தது. எந்த காலத்தில் இருக்கிறான்? எந்த காலத்தில் இருக்கிறான்? உலகத்தின் முடிவு காலம். சேர்த்து சேர்த்து வைக்காதே. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்ளாதீர்கள். இங்கே பூச்சி, துருவு, திருடன் கண்ணமிட்டு திருடி போயிடுவான். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராமல் ஓடுகிறாயே, 500 வரும் என்றும் 1000 வரும் என்றும் 5000 கிடைக்கும் என்றும் 10,000 கிடைக்கும் என்றும் ஓடுகிறாயே. ஞாயிற்றுக்கிழமை ஓடுகிறாயே, ஓடுகிறாயே, ஓடுகிறாயே. உனக்கு பேர் என்ன? அல்லேலூயா. இப்படித்தான் டக்குனு பதில் சொல்றோம். யாவாய் மொழிக்கு பேர் சொல்ற. யாவாய் மொழிக்கு ஓடாத, ஞாயிற்றுக்கிழமை விடுறாத. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்குரிய நாள். அதுல பயபக்தியா தேவ சமூகத்துக்கு வா. ஆமென். படி. உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற, எந்த காலத்தில் இருக்கிற படமா? ஆமா, 7 ஜென்மம் சொல்லிட்டா உனக்கு எந்த ஜென்மமும் கிடையாது. இந்த ஒரே ஜென்மம் தான். எத்தனை ஜென்மம் நமக்கு? ஆமா, இந்த ஜென்மத்தில் ஒரு மனுஷனை பண்ணிட்டாரா, அந்த ஜென்மத்துல இவர் குருவியே வருவாரா? எதை வருவாரா? குருவியே வருவாரா, புறாவை வருவாரா, காக்கா வரும். கா கா அது வேலையை பண்ணி கா கா அப்படின்னு போன உடனே இவன் போய் ஒண்ணு என்ன பண்றானுங்க? வீட்டுக்குள்ள வச்சு வர வச்சு வீட்டுக்குள்ள வச்சு என்ன பண்ண கொண்டு வந்து. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. காக்கா தான் ஆகாரம் கொண்டு வந்தது. இவன் காக்கா என்ன பண்ணிக்கிறான்? புரியுதா உனக்கு? செய்தி வசனத்தை பாரு, சத்தியத்தை பாரு. காக்காவை அனுப்பிதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆகாரத்தை கொடுக்க வச்சாரு. ஆனா இவன் காக்காவுக்கு என்ன பண்ணிக்கிறான்? பிதாக்கள், பித்ருக்கள், நிறைய பேர் பித்ருக்கள் பேர் வச்சுக்காங்க. பித்ருக்கள், பித்ருக்கள், பித்ருக்கள்
எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு, எங்க அப்பா வந்துட்டாரு, எங்க அம்மா வந்துட்டாரு, வடை சுட்டு பொங்கல் வச்சு செஞ்சு சமைச்சு முதல்ல போய் வச்சுருக்காங்க. அது காக்கான்னு கத்துட்டு முன்னாடி என்ன பண்றான், இவன் காவா மாறிடுறான். பாவா நிவர்த்தி ஆகி என்ன பண்ணு, காக்காக்கு சொல்ல வச்சு என்ன ஆயிடுமா, ஆகவே அது பாவம் தான் உன்னை சுத்திக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். காகங்களை அவர் என்ன பண்றாரு, போஷிக்கிறாரு. காகத்தை அவர் என்ன பண்ணுவாரு, போஷிப்பாரு, அவர் செஞ்சிருவாரு. ஆமென் சொல்லி பார்ப்போம். வசனத்தை படிக்க. கடைசி காலத்துல இருக்கிற, எந்த காலத்துல இருக்கிற நீ, எந்த காலத்துல, இன்னொரு ஜென்மத்தில் நான் பிறந்தோம்னு சொல்லாது. இன்னொரு ஜென்மம் கிடையாது. மனுஷன் ஒரே முறை பிறப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட நீதி. அல்லேலூயா. இந்த ஜென்மத்திலே நல்லவனா மாறிடு, இந்த ஜென்மத்திலே நீ பரிசுத்தவனா மாறிடு, இந்த ஜென்மத்திலே நீ உத்தமனா மாறிடு, இந்த ஜென்மத்திலே 4 பேருக்கு நன்மை செய்வனா மாறிடு, இந்த ஜென்மத்திலே பல பேருக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆளா மாறி. சமாதானத்தை கெடுக்காதே, பிரிவினையை உண்டு பண்ணாதே, சாத்தானின் பிள்ளையா மாறாதே. ஒரே ஒரு ஜென்மம் தான் உனக்கு. எந்த காலத்துல இருக்கிறீங்க, எந்த காலத்துல இருக்கிறான், நேராவது எந்த காலத்துல இருக்கிறான், எந்த காலத்துல இருக்கிறான், கடைசி காலத்துல இருக்கிற. இயேசு வர போறாரு. வந்தாருன்னா கூட போகணுமா, இல்ல கூட போகணுமா, கூட மேல போகணுமா, இல்ல கீழே போகணுமா, மேல போகணுமா கீழே போகணுமா, நீயே முடிவு பண்ணிக்க. மேல போகணுமா கீழே போகணுமா. அல்லேலூயா. நீ மேல போகிறனா உன் கிரியைகள் கத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா சரியா இருக்கணும். உன் கிரியைகள் கத்து முன்னாடி எப்படி இருக்குன்னா சரி. ஒரு பாக்கியமான மாறதுக்கு வழியை பாரு. யார மாறணும் நீ? இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை தான் கர்த்தர் பேசுறாரு. என்ன வார்த்தை உங்கள்கிட்ட பேசுறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோ. இது தப்பா ரைட்டா சொல்லு. முதல்ல நீ பாக்கியமான மாத்திரம் என்ன பண்ணா, நீ பாக்கியமான இந்த உலகத்துல வாழ என்ன செய்யணும், முதல்ல அவருக்கு என்ன பண்ணா, பயப்படணும். சிம்பிளா கிடையாது. பயப்படா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரணும், இதான் முக்கியம். நீ செவ்வாய்க்கிழமை வர்றது கிடையாது, நீ வெள்ளிக்கிழமை வராது. உபவாசத்துக்கு ஏன் வரல, ஏன் வரல, அதெல்லாம் கதை சொல்லக்கூடாது. மாசத்துல ஒரு நாள் டெய்லியும் உபவாசம் பண்ண வைக்கிறான். ஏன் வரல உபவாசம் பண்ணுறதுக்கு சில பேர் ஏன் வரல? நான் உங்களை கேட்பேன், நேரடியாக நான் கேட்கிறேன். உங்களை கரெக்ட் வேற நீங்க தான் சொல்றேன். உபவாச கூட்டம் என்பது எதற்காக தெரியுமா? இங்க கூட்டத்தை கூட்டி வைத்து சோறு போடுறதுக்கு இல்ல, உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, உன் குடும்ப சமாதானத்துக்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, உன்னுடைய குடும்ப பாதுகாப்பிற்காக தான் நீ வந்து உபவாசத்தோடு வந்து நல்லா புரிஞ்சுக்க. தன் பிள்ளைக்காக அப்பா ஓடி வந்தான், தன் மகனுக்காக தாய் ஓடி வந்தான். நீ பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். ஓடி வந்து தேவ பாத்திரமே கர்த்தரை தேடினார்கள், இயேசு பாதத்தை பிடித்தார்கள், விழுந்தார்கள். சும்மா விடல, கர்த்தர் தூக்கி அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீ வர மாட்டற, உன் வீட்டுக்காரர் வர மாட்டற, உன் வீடு ஆசீர்வதிக்கப்படணும், நீ சுகமா இருக்கணும். மாசத்துல ஒரு நாள் உன்னால உபவாசம் இருக்க முடியாது. ஒருவேளை உனக்காக உன் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக இருக்க முடியாது. இருக்க முடியுமா? முடியாது. எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க வீட்டுல, எத்தனை பேர் வியாதி இருக்கிறாங்க வீட்டுல, எத்தனை பேர் பிரச்சனை இருக்கிறாங்க குடும்பத்துல. அவர்களுக்காக மனமே சிறுமைப்பட்டவர்கள் சுத்தி இருக்கணும். உனக்கு தான் இல்லையே. எப்படின்னா போக அந்த எண்ணம் இருந்தா ஒருவேளை உபவாசம் எடுத்து தேவசமங்க வந்து அந்த சிறுமைப்பட்ட ஆத்மாக்களுக்காக நீ ஜெபிக்க மாட்ட. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர் வழி நடக்கிறவன். வேதத்தின்படி இரவு பகலும் தியானம் இருக்கிற மனுஷன். அடுத்து சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அடுத்து சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்றாரு 1 Corinthians 10, 13, 15 வரைக்கும் சொல்றாரு. முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். நான் நல்லா இருக்கேன், நான் சுகமா இருக்கிறேன், எந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன்ல. யார் எக்கடி கட்ட எனக்கு என்ன, யார் எப்படி போனா எனக்கு என்ன, யாருக்கு பிரச்சனை வந்தா எனக்கு என்ன, யார் சந்தோஷமா இருந்தா எனக்கு என்ன, யார் எக்கடி கட்டி போறேன்னு நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், நான் ஆக்கிக்கிறேன், நான் தின்னுக்கிறேன், நான் போய்க்கிறேன், நான் வாழ்ந்துக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன் என்று நினைக்கிறேன்ல. உன்னை பார்த்தா கர்த்தர் பேசுறேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை நீ மறந்துட்ட. பாப்பா அம்மாவை தட்டி எழுப்பு. தூங்குற பாப்பா அம்மாவை தட்டி எழுப்பு. ஹல்லேலூயா. நீ சாப்பிட்டா வீட்டார் என்ன பண்ணா? நீ மட்டும் சாப்பிட்டறியே. நீ சந்தோஷமா இருந்தா உன் குடும்பம் எப்படி இருக்கணும்? நீ மட்டும் சந்தோஷமா இருக்க. அவன் எப்படி போனா? நிற்கிறேன் என்று படிக்க வசனம். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் நினைக்கிறவன். நான் நிற்கிறேன் ஸ்டெடி. ஓகே, ஐ எம் ஸ்டெடி. நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். யார் பிரச்சனைக்கு நான் போகல, யாரும் என்கிட்ட வரக்கூடாது. கதை சொல்றாரு, நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையாரு. நீ நினைக்கிற நான் நிக்கிறேன், ஆனா கத்த நினைக்கணுமே. கத்த நினைப்பாரா? நினைக்க மாட்டாரு. விடாதபடி எச்சரிக்கையாரு. அப்புறம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரில். அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதான் நடக்குது. எப்படி காம்ப்ரமைஸ் அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதான் நடக்குது. ஹல்லேலூயா. அவர்கள் துக்கப்பட்ட நான் என்ன பண்ணுவேன்? அவங்க துக்கப்பட்டா நானும் துக்கப்படுறேன். அவருக்கு சாப்பிட்டா நான் அவருக்கு சந்தோஷம் வந்தா. யாருக்கு இந்த எண்ணங்குது? யாருக்கு இந்த எண்ணங்குது? இந்த எண்ணம் இருக்கிறவர்களை கர்த்தர் விசேஷ விதமாக மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிங்க. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட அவர் இடக்கூடாமல். திராணிக்கு மேல சோதிக்கப்பட மாட்டாரு. எதுவுமே சொல்றாரு, எதுவுமே சொல்றாரு, எதுவுமே சொல்ற. சத்தியம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்னை என் தேவன் என் திராணிக்கு மேல என்ன பண்ண மாட்டாரு? சோதிக்கப்பட மாட்டாரு. அவருக்கு தெரியும் இவன் தாங்க மாட்டான். தெரியும் தாக்க மாட்டான்னு தெரியும். தெரியும், உன்னை பத்தி தெரியும். இது மேலே போட்டு என்ன பண்ண மாட்டா? இன்னும் வேதனை வந்து என்ன பண்ண மாட்டா? தாக்க மாட்டா. கதறிடுவா, கண்ணீர் விட்டுருவா, அழுது பொருளுவா. தெரியும் அவருக்கு. சில பேருடைய கண்ணீருக்கு நாம் காரணமா மாறக்கூடாது. இது உங்களுக்கு தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய கண்ணீருக்கு நீ காரணமா மாறக்கூடாது. சில பேருடைய ஒரு நபருடைய சந்தோஷத்துக்கு நீ காரணமா ஆயிட்டா பரலோகத்தில் மிகுந்த பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா சந்தோஷப்பட்டா, உன்னை கொண்டு வார்த்தை கொண்டு சந்தோஷப்பட்டா கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். திராணிக்கு மேல சோதிக்க இடக்கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ள ஒரு போக்கையும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே. கலங்கிடாதே, கருத்தால் மூடுவே. பயப்படாதே, உனக்கு துணையாய் இருப்பேன்.
கைவிட மாட்டார். உன்னை உருவாக்கினவர், உன்னை பேசி அழைத்தவர், எதற்காக உன்னை அழைத்தாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு உன்னை கைவிடவே மாட்டார். அவன் நாமத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்று சகிக்கிற பாடுகள், சுமந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், சோதனைகள், உபத்திரங்கள் எல்லாம் உன்னை பாக்கியவதியாக உன்னை இந்த உலகத்திலேயே உன்னை கற்று உருவாக்கி அந்த பரலோக மகிமையை உனக்கு கொடுக்கவே, பரலோக ராஜ்யத்தில் உன்னை சேர்க்கவே, நித்திய ஜீவ கேடத்தை சுதந்திரிக்கவே கர்த்தர் பலவிதமான உபத்திரங்களை, பலவிதமான சோதனைகளை, பலவிதமான நெருக்கடியை, பலவிதமான வேதனையை, பலவிதமான துன்பத்தை, பலவிதமான பிரச்சனையை உன் வாழ்க்கையை கொண்டு வந்து அந்த சோதனை உன்னை மேற்கொள்ளாதபடி அந்த சோதனையோடு கூட நீ தப்பித்துக் கொள்ள உனக்கு ஒரு புதிய வழி உண்டாக்கி, இது நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவமாய் சொன்னவர் உன்னை சரியாக நடத்துவார். சரியாக நடத்துவார். அவருக்கு மாத்திரம் பயப்படு. பாக்கியவான்பாய், பாக்கியவதிகளாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கைதறி கர்த்தரை வாங்கி